பில் வந்துருச்சு ப்ரோ. போனாங்க ப்ரோ. ரிவ்யூ ப்ரோ. ரிவ்யூ போனாங்க. गाइस பில் வந்துருச்சு. இப்போ நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். நாம இது வரைக்கும் சாப்பிட்டது எல்லா டேஸ்ட் எப்படி இருக்குன்னு எல்லாத்தையும் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் ரேட்டிங் பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஐட்டம் ஹனி சிக்கன் 1 பிளேட் 300 rupees. 5 ஸ்டார். அதுக்கு ஹனி சிக்கன் நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்க. 5 ஸ்டார் சார். 5 ஸ்டார். ஓகே. அடுத்தது ஜப்பான் சிக்கன் 2 பிளேட்ஸ் 300 4 ஸ்டார் சார். 4 ஸ்டார். ஓகே ரைட். அடுத்தது சிக்கன் மகாராணி 1 பிளேட் 2 ஸ்டார் சார். 2 ஸ்டார். சார் ஃபர்ஸ்ட் வந்தது வந்து உப்பா வந்தது சார். அது நீங்க மாத்தி சாப்பிட்டீங்க. 3 ஐட்டத்தை சாப்பிட்டீங்க உங்களுக்கு தெரியல. அது உப்பா வந்தது வந்து என்னன்னா பிரான் ஃப்ரை. அதனால வந்து அதுக்கு வந்து ஒரு 4.5 கொடுத்துக்கலாம். இல்ல அதுக்கு அதிகங்க. அது 3.5 கொடுத்து 3.5. ஓகே. அடுத்தது பன்னீர் டிக்கா. அது வந்து நாங்க சாப்பிடல. அது வந்து குழந்தை பசங்க ரெண்டு சாப்பிட்டாங்க. அதுக்கு 4 பாயிண்ட் பன்னீர் டிக்கா. சரி ஓகே. பிரான் பன்னீர் டிக்கா மொத்தம் 6 பீஸ் வந்ததுங்க சார். ஆமாங்க. 400 கொடுக்குறாங்க சார். 400 இல்லைங்க 350. 350 அது கொஞ்சம் 50 தான். 350 பன்னீர் டிக்கா வந்து 6 பீஸ் வந்துச்சு. அது கொஞ்சம் ரேட் வச்சு சார். இந்த சைவ பிரியர்ல வந்து இங்க கூட்டு வரது நல்லதா இருக்கு. அது கொஞ்சம் ஒஸ்ட்டுங்க. அது வந்து தவறு, மிகவும் தவறு. சரிங்களா? சைவம் இங்க வர்றது வந்து தவறு. நாங்க ஏதோ வந்து தேவைன்னு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். சரிங்களா? கூட பழகிட்ட பாவத்துக்காக கூட சேர்த்து வச்சிருக்கிறோம். அடுத்தது வந்து பிரான் ஹாட் பெப்பர். அது வந்து ஃபர்ஸ்ட் உப்பா வந்துச்சு. நாங்க கொடுத்து விட்டு அவங்க தண்ணி ஊத்தி விட்டு மறுபடியும் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கு வந்து நாங்க ரேட்டிங்கே கொடுக்க விரும்பல. எங்களை பொறுத்த வரைக்கும் 0 ரிவ்யூ. அடுத்தது குடல் ஃப்ரை. அது 340 ரூபா போட்டுருக்காங்க ஒரு பிளேட். அதுக்கு வந்து 5 ஸ்டார். ஓகே. அடுத்தது மஞ்சள் வாசம் வந்தது. அது வந்து மஞ்சள் வாசம் வந்ததுங்க. அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் தான். அது வந்து அடுத்து மட்டும் அது கொஞ்சம் யோசிச்சுங்க. அடுத்தது பேபிகார்ன் கேரளா. பேபிகார்ன் கேரளா சின்ன பசங்க சாப்பிட்டது 5 ஸ்டார். நல்லா கிறிஸ்பியா இருந்துச்சு. அதுக்குள்ள ஸ்டாரே வேண்டியது இல்ல. அவரே திங்கிறதுக்குள்ள இருக்குடா. ஓகே. அடுத்தது கூல் ட்ரிங்க்ஸ் 2 லிட்டர் குடிச்சோம். பெப்சி. இது பெப்சிக்கு வந்து நாங்க ரிவ்யூ கொடுக்கலாமா? வெளிநாட்டு கம்பெனி. அதனால இஷ்யூ வந்துரும். ஓகே. அடுத்தது ஃபுல்கா 20 ஃபுல்கா 30 rupees 600 rupees 30 பீஸ். அது கரெக்டா? ஃபுல்கா அது ஓகே தான். டோட்டல்லாம் இன்னும் டோட்டல் நான் கூட்டவே இல்லை. அந்த அளவுக்கு நான் ஒண்ணு கால்குலேட்டர்ல இல்ல கூட்டுற அளவுக்கு. இருங்க அது ஃபர்ஸ்ட் ரிவ்யூ முடிப்போம். அது பெருக்கு கூட்டணுங்க ப்ரோ. என்னங்க ப்ரோ 20 to 30 பெருக்கணும் ப்ரோ. நாங்க 20 கூட்டணுங்க ப்ரோ. ப்ரோ பண்ணாதீங்க ப்ரோ. கூட்டணும் ப்ரோ. கூட்டறது வீட்ல காலையில கூட்டணும். இது வந்து அது பெருக்குறது காலையில பெருக்குறது. ஓகே. அடுத்தது மஷ்ரூம் ஜப்பான் ஒரு பிளேட் 200. மஷ்ரூம் இல்ல ஜப்பானியம் போடுறாங்க. அது குழந்தை பசங்க சாப்பிட்டது. அதுக்கு வந்து சிக்கன் நல்லா இருந்தது ரிவ்யூ வந்துருச்சு. அதுக்கு 5.5. ஓகே ரைட். அதுக்கு 5.5. அடுத்தது மட்டன் குழம்பு ஒரு பிளேட். அது வேணா 2 குடும்பம் சாப்பிடலாம். 2 குடும்பம் சாப்பிடலாம். அது சட்டி கொஞ்சம் பெரிய சட்டி தானுங்க. அது வேணா இருக்கிறதுலே வந்து அது ஒர்த்து வந்து உங்களுக்கு மட்டன் குழம்பு தான். நீங்க அடுத்த தடவை வந்தீங்கன்னா ஒரு மட்டன் குழம்பு வாங்கிக்கங்க. ஒரு 10 புல்கா வாங்கிட்டீங்க. 10 புல்கா வாங்கினீங்கன்னா இல்ல 20 புல்காவே நம்ம மட்டன் குழம்பு தாங்க. அது வேணா அது அந்த சட்டி பெருசு. அடியில மட்டும் கொஞ்சம் உப்பா இருக்குங்க. மேலோட்டமா ஊத்தி சாப்பிடுங்க. ஓகே. அடுத்தது வந்து பாயில் எக் மசாலா. அது குழந்தை பசங்க சாப்பிட்டாங்க. ஏன்னா அது ஆவரேஜா நம்ம அதுக்கு வந்து 3 ஓகே ரைட். அடுத்தது கார்லிக் சிக்கன் மசாலா. அது ஓகேங்க ஓரளவுக்கு இருந்துச்சு. அதுக்கு வந்து பெருசா கொடுக்க முடியாது. ஒரு 3.5 கொடுக்கலாம். அடுத்தது தயிர். அதுக்கு வந்து தயிர் மட்டும் எனக்கு வந்து ஸ்பெஷல்னு போட்டுருக்காங்க. அது ஸ்பெஷல் கடைசி 3 பிளேட்டுக்கு வரல. சரிங்களா? அதுக்கு வந்து தயிர் ஆமா மேலோட்டமா வந்து எல்லாம் அங்க சாப்பிட்டு எங்களுக்கு அடிவண்டல் தான் கொடுத்தாங்க. அதுக்கு நான் ரிவ்யூ கொடுக்க விரும்பல. மேலோட்டமா சாப்பிட்ட டிக்கெட் நீங்க கேட்டுக்கலாம். அடுத்ததுங்க குல்ஃபி. அது நாங்க கேட்ட குல்ஃபி இல்ல, வந்த குல்ஃபி நாங்க ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதனால அடுத்தது கிராண்ட் டோட்டல் மொத்தமா நாங்க இது வரைக்கும் வந்து கொட்டிக்கிட்டது எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4590 ரூபாய். அதுல 100 ரூபாய் வந்து டிஸ்கவுண்ட். ஏன்னா குல்ஃபி ரிட்டர்ன் பண்ணிட்டோம். அதனால 4490 ரூபாய் பில் பண்ணிக்கிறாங்க. இது ட்ரீட் வரவில்லை. எங்களுக்கு வந்தது 8000 ரூபாய். இதுல 4490 ரூபாய் போக 3510 ரூபாய் இன்னும் எங்க இருப்புல இருக்குது. அடுத்த வாரம் நாங்க அதை பத்தி உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்குறோம். கைஸ் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிருங்க.